அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ட்ரெயிலர் பார்த்தேன். உண்மையிலே அந்த 2 கதாநாயகர்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுமாதிரி கதாநாயகியும் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன். பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. ஒளிப்பதிவாளர் திறமையை காட்டியிருந்தார். முக்கியமான விஷயம் 2 இயக்குநர்கள் பேசினாங்க. 2 பேருமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. ஒரு நாள் பூரா போடுறாங்க. காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. புதன்கிழமை அங்கே போடுறாங்க, இங்கே அதே புதன்கிழமை போடுறாங்க. இதே வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சிஎஸ்டி இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி 2 திரையங்கம் ஒன்று வந்திருக்கு. உட்காந்து பேசுங்க. எதுக்கு புரோக்கர்கள் நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்றதுக்கு பயந்தாரு. நான் சொல்றதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட் 2 தான் பெரிய படங்கள் அப்புறம் வாங்குது. தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் போய் உட்காருங்க, 2 பேரையும் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்க படத்தெல்லாம் நீங்க 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதையே செய்ய மாட்டீங்க. அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்க தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு. ஒரே நேரத்தில் 2 பேர் திரையுலகத்தில் இருந்து துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டு பிள்ளைதான். யாரு? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க, ரெட்ஜெண்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநரையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க. உட்கார்ந்து பேசுங்க. ஒரு 3 நாள்ல தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க. 3 நாள்ல தீர்வு வந்துடும். இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுறீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன், ஆகஸ்ட் 15 மேல என்ன இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம். அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார். எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் நிறுத்தம் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்க வேண்டியது இல்லை. பணம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா? என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மேலோட்டமா பேசுறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசுறேன், தியேட்டருக்காரங்கிட்ட பேசுறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன், நடிகர்கிட்டையும் பேசுறேன். நடிகர்களா சம்பளத்தை வைக்கிறாங்க. நீங்க தானே சம்பளத்தை வைக்கிறீங்க. நான் பல நடிகர்கிட்ட பேசிட்டேன். நாங்க வைத்தவே இல்லை. நீங்க இப்ப கூட ரசிகாந்த் சொன்னாரு, நான் 35 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையோசனர் பஞ்சராசன் தான் சொன்னாரு, யோ எங்க நீ உனக்கு விவரம் தெரியாம நீ 35 வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருந்திருக்காரு. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்றாரு. அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க. போட்டி போட்டு 4 பேர் போறீங்க, ஏத்துறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது விற்கதானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்றீங்க. இந்த 2 பேர் சிம்புவும் தனுஷும் பேசிய வார்த்தைக்கு வந்து படம் தேடிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீர்க்க முடியுமா தவிர இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்லாதீங்க. இன்னொன்னு, யூடியூபர்கள் இந்த காலத்துலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, நல்லா நல்லா தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க? எப்ப இந்த யூடியூபர் சமாளிச்சு நல்ல படம், நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்க நடிச்ச படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனா இப்பதான் நான் முகம் காட்டுறேன்னு சொல்றீங்க. நாங்களாம் இருக்கோம்யா. நீங்க கதாநாயகன் நடிச்ச படம் வந்துச்சா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம். என்ன இன்னைக்கு 73 வயசு, 52 வயசு இதுலயே தான் கழிச்சிருக்கேன். இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு கேப் ஆகி போச்சு. அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க? நீ கூப்பிட்டு வரமாட்டாங்க. நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், விநியோக சங்கம், லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்க கூப்பிடுங்க. உதயநிதி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவாரா? இதானங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிட்டுனாலே அவர் நடிகருங்கிறனால தான். இல்ல நான் யாராச்சும் சொல்லுங்க வைப்போம். எல்லா அவருடைய தேர்தல் 2 தேர்தலையும் அவர் தான் தனியாளா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார். அதனாலதான் அவருக்கு இந்த பதவி. இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது, துணை முதல்வர் தெரியாது, நடிகரா தான் தெரியும். அந்த அளவுக்கு தாய் வீடு இருக்கு. நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, லொஸ்டு இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே பொருளை, நான் சொன்னது கமலா தியேட்டர்லயும் காசி தியேட்டர்லயும் 100 ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல் ஆகுது. 4 ஷோ பண்றாங்க, 4 ஷோ ஃபுல் ஆகுது.
அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 2 தியேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்யறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிறது 150 ரூபா. எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன். அதாவது சஃபேரு, கேசினோ, இன்னும் 5, 6 தியேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க. அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவர். நேர பண்ணாரு முதல்வர் எம்ஜிஆர் இந்த மாதிரி உடனே அவர் போட்டார். ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லயும் திரையிடணும்னு ஜீவோ போட்டாரு. அதுக்கப்புறம் தான் சஃபேர்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தா நிச்சயமா இந்த காலத்துல 7 படம் வந்து 7 படம் ஓடலையா? நீங்க தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல தீபாவளியில 4 படம் பார்த்திருக்கேன். பிரச்சனை எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராம 4 படம் பார்த்திருக்கேன். ஒரே நாள்ல 4 ஷோ. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜனங்க இருக்காங்க. என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேரம் சோறை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 300 ரூபா. அதெல்லாம் நீங்க தியேட்டருக்காரனுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம். அவங்க செலவாகுதுன்றாங்க. நான் திரும்ப சொல்றேன், காசு தியேட்டர்லையும் கமலா தியேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுவதற்கு தயாரா இருக்கும் பொழுது 150 ரூபா தயாரா இருக்க மாட்டாங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்துல எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா? அதுக்கு மட்டும் விட்டுங்க. மற்ற பூரா நீங்க வந்து இந்த மாதிரி செல்லக்குட்டி படத்துக்கு கொடுங்கன்னு கேளுங்க. தியேட்டருக்காரங்க மாட்டேன்னுவாங்களா, இல்லாட்டி விநியோகஸ்தர் மாட்டேன்பாங்களா, அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு, இல்லாம இல்ல. ரேஷியோ குறைவு, அவ்வளவுதான். அதனால நாம உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தயாரிப்பாளர் சங்கம், நாங்க ஒரு ரூட்ல போவோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் மற்ற சன் பிக்சர்ஸ்லாம் உடனே ஒரு 10 100 தியேட்டர் கிடைக்குமா? புரோக்கர் தான் தேடி போறீங்க. ஏன் அவங்க நேரடியா தியேட்டர்காரங்கிட்ட உங்களோட பேசுறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க. தியேட்டர் அதிகாரிகளும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. சொல்லுவாங்களா? இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு பிரஸ் மீட் பண்றாங்க. எங்களுக்கு பத்தல, இன்னும் ஏற்றி கொடுனா எங்க போய் இப்ப ஏற்றி கொடுக்குறது? ஒரு பத்திரிகையாளன் என்கிற முறையில் இவ்வளவு நாள் இருந்ததுல என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா, சில விஷயங்களை தெரியாம இருக்காங்க. இந்த பேரரசுக்கும் சரி, உதயகுமாருக்கும் சரி, இந்த நான் இப்ப 2 தியேட்டர்ல 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது. அதுதான் பத்திரிகையாளன் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயர் வந்து யாருன்னா பத்திரிகையாளன் தான். ஆனா நீங்க என்னடா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்றீங்க. அது நல்லது தானே இது? எப்ப நான் ஒருத்தர் இருக்கேன், ஒரு படத்தை கிளி தொங்க விட்டுருவேன். இன்னைக்கு ஒரு 4 பேர் போயிருக்காங்க, பார்த்தோன்னே அண்ணே வணக்கண்ணே பார்த்துனே அப்படிமா. அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீ ஏன் நல்ல இல்லாத படத்துக்கு இல்ல ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு தெரியும். அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடாத படம் ஓடாத படம் ரெண்டு தானே. இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்கு. அந்த ஓடிடி தளத்துல பேசுங்க. ஓடிடி தளம் 4 தளம் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் தமிழ்நாடு ரிலீஸ் இல்லைன்னா சிலோன் ரிலீஸ். சிலோன் தான் விற்பனை, அவ்வளவு விற்பனை. எம்ஜிஆர் படம் சிவாஜி படமும் சிலோன் தான் 100 நாள் ஓடும். ஓடிடி தளம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்றான், மாட்டேங்கிறான், சிவப்பு கொடி காமிச்சிட்டான். ஸோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உங்க பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க, பேசுங்க. அதுதானே உங்களுக்கு நன்மையை போய்க்கும். வியாபார ஸ்தலங்கள் இப்ப சினிமா தியேட்டர்ல ஒரு வாரம் இப்ப எதுக்கு சினிமா தியேட்டர்ல வந்து திடீர்னு 3 நாள் சக்சஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி 3 நாள் சக்சஸ் மீட். என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு. ஓடிடியில அந்த தளத்துல இந்த சக்சஸ் மீட் வச்சாதான் நிறைய பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறதுனால தான். இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க அதை யோசிங்க, யோசிச்சு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.